وَلْتَكُنْ مِنْكُمْ أُمَّةٌ يَدْعُونَ إِلَى الْخَيْرِ وَيَأْمُرُونَ بِالْمَعْرُوفِ وَيَنْهَوْنَ عَنِ الْمُنْكَرِ وَأُولَئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى. கணித்துக்குரிய மற்றும் பெருமதிப்புக்குரிய உலமா பெருந்தகைகளே மற்றும் கணித்துக்குரிய பெரியோர்களே, வாலிபர்களே, மாணவர்களே மற்றும் தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபை அல்லாஹு தஆலா நமக்கு இப்படி சூழ்நிலைகள் வரக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலும் மார்க்கம் நமக்கு அந்தந்த சந்தர்ப்பம் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்பார் போல வழிநடத்தக்கூடிய சில மார்க்க சட்டங்களை நமக்கு ஆங்காங்கே தெரியப்படுத்துகின்றது, நினைவுபடுத்துகின்றது. அந்த அடிப்படையில்தான் இந்த அமர்வாக இருக்கின்றது. நமக்கு வலைத்தளம் மூலமாக பார்க்கக்கூடிய சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும், நேரடியாக இங்கு அமர்ந்து இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், நம்முடைய நோக்கம் என்று பார்க்கும் பொழுது இந்த முஹர்ரமுடைய மாதத்தில் மார்க்கம் நமக்கு சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்களும் மார்க்கத்தில் இல்லாத சில சடங்குகள், சில சம்பிரதாயங்கள், சில அறியாமை காலத்துடைய பழக்க வழக்கங்களில் அறிந்து அதிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் நாம் வந்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் தான் முஹர்ரமுடைய சிறப்புகளும் அதில் ஏற்படக்கூடிய சில பிதாத்தான விஷயங்களை பார்த்தோம். அதே ஒரு முஹர்ரமுடைய மாதத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஷஹாதத் என்ற இந்த விஷயத்தை எடுத்து மிகைத்து அளவுக்கு மீறி இதை துக்கம் அனுசரிக்கின்றோம் என்ற விஷயத்தில் இதில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மனிதன் சில நேரத்தில் ஷிர்க் நிலையிலும் அல்லது சில நேரத்தில் குஃபருடைய நிலையிலும் செல்லக்கூடிய தருணங்களை பார்க்கின்றோம். இதற்கு மத்தியில் தான் நாம் சஹாபாக்களும் ஆலுல் பைத் அல்லது அஹ்லு பைத்துடைய இவர்களுக்கு மத்தியில் ஏற்பட இருக்கக்கூடிய அவர்களுடைய காலத்தில் பரஸ்பர உறவுகள் எப்படி இருந்தது என்று அறியும். இந்த தலைப்பு அறிவதற்கு முன்னால் முதல் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், சஹாபாக்கள் யார், ஆலுல் பைத் யார். சஹாபாக்கள் என்று சொல்லும் பொழுது, ஒரு சஹாபி என்று நாம் வரைவிலக்கணத்தை தெரியப்படுத்தும் பொழுது 3 நிபந்தனைகள், 3 சிறப்பம்சங்கள் இருந்தால்தான் அவர்களை சஹாபாக்கள் என்று கூறுவோம். ஒன்று, மன் லக்கியன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ முஃமினுன் பிஹி வமாத அலா இஸ்லாமிஹி வமாத அலா ஈமானிஹி வலௌ தஹல்லலத்திர் ரித்தா. முதல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை சந்தித்தார்கள், பார்த்தோ சந்தித்தார்களோ. ஏனென்றால் ஏன் இங்கு சந்திப்பது என்று சொல்லப்பட்டது, சில சஹாபாக்கள் பார்வையற்றவர்களாக இருந்தார்கள். இப்போ யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை சந்தித்து ஈமானை ஏற்றுக்கொண்டார்களோ, அதே ஈமானில் மரணித்தார்களோ, அவர்களை தான் சஹாபாக்கள் என்று கூறுகின்றோம். இந்த சஹாபாக்குடைய சிறப்பம்சத்தை பற்றி அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் கிட்டத்தட்ட பெருமளவில் அல்லாஹு தஆலா வர்ணித்திருக்கின்றான். அதில் முதல் விஷயம் பார்க்கும் பொழுது, எப்பொழுதெல்லாம் அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் அல் முஃமினூன் யா அய்யுல்லதீன ஆமனூ இன்னமல் முஃமினூன் என்று அல்லாஹு தஆலா வர்ணிக்கின்றானோ, அதில் முதல் அந்த வார்த்தைக்கு முதல் குரலாக இருக்கக்கூடிய நபர்கள் பார்க்கும் பொழுது அது சஹாபாக்கள் தான். அதே போன்று அவர்களுடைய தியாகங்களையும் பார்க்கும் பொழுது அல்லாஹ் அக்பர், இந்த உலகத்தில், இந்த பூமியில் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம், அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் முன்னால் இருந்ததும் கிடையாது, இதற்கு பிறகு வரக்கூடிய நிலையும் இருக்காது. நபிமார்களுக்கு பிறகு சிறந்த மக்களாக கருதப்படுவது பார்க்கும் பொழுது சஹாபாக்கள். ஏன்? அவர்களுடைய தியாகங்கள், அவர்களுடைய முயற்சிகள், இந்த மார்க்கத்தை சரியான முறையில் புரிந்ததற்காக அல்லாஹு தஆலா அவர்களை ஒவ்வொரு விஷயத்திலும் சிலாகித்து புகழ்ந்து பதிவு செய்திருக்கின்றான் திருமறையிலும்.
அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் ஆங்காங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாகவாக இருக்கட்டும் பிரத்யேகமாக இருக்கட்டும் பேர் சூட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க. இன்னார் 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 என்று சொர்க்கவாசி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நன்மாரை குறிப்பிட்டிருக்கின்றார். இவர்கள் சஹாபாக்கள். இவர்களுடைய கண்ணியம் ஒரே வார்த்தை அல்லாஹு தஆலா தெரியப்படுத்தி விட்டான். ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன். இந்த பொருத்தம் அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹை பொருந்தி கொண்டார்கள் என்ற இந்த சிறப்பு சொர்க்கவாசிகளுக்கு சொர்க்கத்தில் நுழைந்த பிறகு அவர்கள் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஆசாபாசங்களையும் இருக்க சகல சௌபாகியங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹு தஆலாவால் கொடுக்கப்படக்கூடிய ஒரு மகத்தான ஒரு அன்பளிப்பும் பரிசு என்பதுதான் பொருத்தம். ரிதுவானுல்லாஹ், அல்லாஹுடைய ரிதா எப்பொழுது கிடைக்கும்? சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் சென்ற பிறகு கொடுக்கப்படக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு கண்ணியம், மிகப்பெரிய ஒரு அல்லாஹுடைய பொருத்தம். இந்த பொருத்தத்தை அல்லாஹு தஆலா சஹாபாக்களுக்கு அவர்களுடைய ஹயாத்தாக இருக்கும் பொழுதே அவர்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹு தஆலா கொடுத்து விட்டான். ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன். யோசிச்சு பாருங்கள், சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய நிஅமத்துகளில் எல்லாம் சிறந்த நிஅமத் என்று பார்க்கும் பொழுது அல்லாஹுடைய பொருத்தம். அந்த பொருத்தத்தை அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே அவர்களுக்கு கொடுத்து விட்டான் என்றால் யோசிச்சு பாருங்கள் அவருடைய அந்தஸ்து எந்த அளவுக்கு இருக்கு. இது ஒரு சாரார். அஹ்லுல் பைத் அல்லது அஹ்லுல் பைத் என்று பார்க்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்தாரர்கள் என்று பார்க்கும் பொழுது பொதுவாக என்னுடைய குடும்பம் என்றால் யாரெல்லாம் வருவாங்க? மனைவி, மக்கள் வருவாங்க. குழந்தை, மனைவி, என்னை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் குடும்பம் என்று. என்னுடைய சகோதரனாக இருக்கலாம், அல்லது என்னுடைய சகோதரியாக இருக்கலாம், என்னுடைய தாய் தந்தையாக இருக்கலாம், என்னுடைய மனைவி மக்களாக இருக்கலாம். இது பொதுவாக இருக்கக்கூடிய விஷயம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்தார்கள் இவர்களும் என்ன சஹாபாக்களுடைய நிலையில் தான் வருகின்றார்கள். ஏன் இந்த இரண்டு தலைப்பு என்ன இவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்டது அல்லது என்ன இருக்கின்றது என்று நாம் அதிகமாக அறியலை. இந்த விஷயம் ஏன் இந்த தலைப்பு குறிப்பாக முஹர்ரமுடைய இந்த வரக்கூடிய இந்த மாதத்தில் ஹுசைன் ரலியல்லாஹுடைய ஷஹாதத்தை முன்னிட்டு எங்கு துக்கம் அனுசரிக்கின்றோம் என்று மக்கள், ஷியாக்கள் அல்லது அந்த ஷியாவுடைய தாக்கத்தை பெற்ற சில சன்னி முஸ்லீம்களாக இருக்கக்கூடியவர்கள் அறியாமையினால் அவர்களுடைய நிலையினால ஷியாவுடைய தாக்கத்தினால இவர்களும் என்ன கருப்பாடை அணியக்கூடியவர்களாகவும் அந்த மாதத்தையே என்ன ஒரு பீடை மாதமாகவும் ஒரு துக்கம் அனுசரிக்கக்கூடிய மாதமாகவும் அவர்கள் அதை கொண்டாடக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். யார்? முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்கள் ஷியாவுடைய விஷயங்கள் செய்கிறாங்க. ஆனால் முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நம்முடைய சார்ந்து இருக்கக்கூடிய நம்முடைய கொள்கையில் பயணிக்கக்கூடிய சகோதர சகோதரிகளும் அறியாமை காலத்தினால் அறியாமுடைய விஷயத்தினால் அவர்கள் இதை பின்பற்றக்கூடியவர்களாக பார்க்கும். இதற்கு மத்தியில் இங்கு இந்த விஷயத்தை இங்கு பதிவு செய்யணும் சஹாபாக்களும் ஆலு பைத் என்று பார்க்கும் பொழுது இவர்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த ஷஹாதத்தையும் அவர்கள் உயிர் தியாகம் செய்த அந்த நிலையை அவர்கள் துக்கம் அனுசரித்து கவலையாக அந்த ஒரு மாதத்தை கழிக்கின்றார்கள். இதற்காக பிரத்யேகமான மஜ்லிஸுகளும் அமர்வுகளும் ஏற்படுத்தப்படுகின்றது. பிரத்யேகமாக அமர்வுகள் மஜ்லிஸுகள் ஏற்படுத்தப்பட்டு ஹுசைன் ரலியல்லாஹுடைய பற்றிய சிறப்பும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தாரை பற்றிய சிறப்பும் மிகைத்து என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் எந்த அந்தஸ்தை கொடுத்தானோ அந்த அந்தஸ்தை விட அவர்களை உயர்த்தி என்ன செய்கின்றார்கள்? அவர்கள் புகழாரம் பாடல்கள் செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கு. இதே மஜ்லிஸில் இந்த மஜ்லிஸ் அதுவரை முழுமை அடையாது எதுவரை சஹாபாக்களை திட்டமாட்டார்களோ, விமர்சனம் செய்ய மாட்டார்களோ, ஏச மாட்டார்களோ, பேச மாட்டார்கள். எதுவரை இந்த மஜ்லிஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அவருடைய குடும்பத்தாரை பற்றி மிகைத்து சொல்லும் பொழுது குறிப்பாக ஹுசைன் ரலியல்லாஹுடைய ஷஹாதத்தை பற்றி நினைத்து அழுது முகத்தை கன்னத்தில் அறைந்து கொண்டு மார்பில் அடித்து கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் அதே மஜ்லிஸில் அதே அமர்வுல சஹாபாக்களை விமர்சனம் செய்யக்கூடிய, சஹாபாக்களை திட்டக்கூடிய, சஹாபாக்களை மிக கொச்சையாக பேசக்கூடிய நிலை ஏற்படாதோ அதுவரை அவருடைய மஜ்லிஸ் முழுமை அடையாது. அந்த ஒரு அடிப்படையில் தான் என்ன செய்கிறாங்க? சஹாபாக்களை திட்டக்கூடிய, சஹாபாக்களை ஏசக்கூடிய, அவர்களை
மிகவும் என்ன சித்தரிக்கக்கூடிய நிலை ஏற்படுகின்றது. மிக மிக கடுமையான விமர்சனங்கள். எந்த அளவுக்கு என்றால் கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இவர்கள் எல்லாம் விபச்சாரத்தால் பிறந்தவர்கள். நவுது பில்லாஹ் மின் தாலிக். இவர்களெல்லாம் மின் வலதி ஜுனாத் என்று சொல்லக்கூடியவர்கள். அல்லாஹ் அக்பர். இப்படி இந்த விரோதத்தை யாரு இவர்களுடைய கொள்கை ஷியாக்குடைய கொள்கையில் பார்க்கும் பொழுது சஹாபாக்களில் சிலரை தவிர விரல் விட்டு எண்ணிக்கக்கூடிய 3 4 7 இவர்களை தவிர 1,00,000 சஹாபாக்கள் அனைவரும் காஃபிராகி விட்டார்கள், இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டார்கள் என்ற கொள்கை இருக்கு. குர்ஆன் முழுமை அடையவில்லை. குர்ஆன் இறக்கப்பட்ட 30 ஜுஸ் என்ன, இது முழுமையான குர்ஆனு கிடையாது. 40 ஜுஸாக இறக்கப்பட்டது. 10 ஜுஸ் அலி ரலியல்லாஹுடைய சிறப்பையும் அவரை புகழ்ந்து சொல்லப்பட்டது. ஆனால் ஏதோ ஒரு காலத்தில் என்ன ஆயிடுச்சு, ஆட்டுக்குட்டி அந்த 10 ஜுஸ் கரெக்டான மெண்டு விழுங்கிடுச்சு என்ற வரலாற்று அவங்களுடைய வரலாற்று பதிவாக இருக்கின்றது. அதனால்தான் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த குர்ஆன் ஒரு எழுத்தும் மாற்றத்தில் அதை காணாமல் இருக்கக்கூடிய 14 நூற்றாண்டுகளாக இருக்கக்கூடிய இந்த குர்ஆன் அது அவர்களிடம் என்ன முழுமையான குர்ஆனு கிடையாது, முஹர்ரஃப், அது மாற்றப்பட்ட விஷயங்களாக இருக்கின்றது. அலி ரலியல்லாஹு அன்ஹு பற்றி சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அகற்றப்பட்டது. நவுது பில்லாஹ் மின் தாலிக். இப்படிப்பட்ட ஒரு கொள்கை. இதிலே குறிப்பாக எந்த அளவுக்கு ஆகிவிட்டதென்றால் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, இவர்களுக்கு மத்தியில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அம்மை ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா இவர்கள்லாம் ஒரு குரூப்பாக ஆக்கி மக்களுக்கு மத்தியில் இவங்கெல்லாம் ஒரு குரூப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆல பைத் என்று சொல்லக்கூடிய இவர்களெல்லாம் ஒரு குரூப் என்ற அளவுக்கு இவர்களுக்கு மத்தியில் என்ன பிரச்சனைகள் இருந்தது. இவர்கள் இங்கு இந்த 2 கலீஃபாவாக இருக்கக்கூடியவர்கள் மற்ற சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தாரை மிக சித்திரவதை செய்தார்கள், அவர்களை அநியாயப்படுத்தினார்கள். அவர்கள் மிகவும் என்ன சிரமமான வாழ்க்கை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு வாழ்ந்தார்கள் என்ற பதிவாகி என்ன செய்யறாங்க, மக்களுக்கு மத்தியில் பரப்புறாங்க. அல்லாஹ் அக்பர். எந்த அளவுக்கு என்று பார்க்கும் பொழுது கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, அம்மை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நரகவாசி என்று அவர்கள் சொல்லக்கூடியதாக இருக்கு. எங்கிருந்து எடுக்கிறாங்க? புகாரியில் வரக்கூடிய ஹதீஸில் இருந்து. புகாரியில் வரக்கூடிய ஹதீஸை எடுத்து மழுப்பி சாயத்தை பூசி என்ன செய்யறாங்க, கிதாபு திப்பு என்று வரக்கூடிய சிகிச்சையுடைய தலைப்பில் வரக்கூடிய புத்தகம், அந்த புகாரியுடைய தலைப்பில் அதுலேருந்து எடுத்து ஒரு ஹதீஸை லுத் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நவுது பில்லாஹி மின் தாலிக் லுத் என்று சொல்லும் பொழுது அந்த காலத்தில் இந்தியா நாட்டிலிருந்து செல்லக்கூடிய சில மருந்து வகைகள் சில கட்டையை அவங்க சில சிகிச்சைக்காக பயன்படுத்துவாங்க. ஏதாவது புண்ணு மூக்கில் ஏதாவது புண்ணு ஏற்பட்டது, ஏதாவது ஒரு பருவு ஏற்பட்டது என்றால் அதை கொண்டு சிகிச்சை செய்வாங்க. அதற்கு லுத் என்று வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அவங்க அது மாதிரி ஏற்பட்டதுனால சிகிச்சை செய்யப்பட்டது. நவுது பில்லாஹி மின் தாலிக். இந்த வார்த்தையை கொண்டு மாற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கம்மி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விஷத்தை கொடுத்தாங்க. பாருங்க எப்படி. ஏன்னா மக்களுக்கு புகாரியில் எடுத்து சொல்றாரு, தெளிவாக சாப்டர் டாபிக்கு ஹதீஸ் நம்பருடன் சொல்றாரு, அவர் சொன்ன வார்த்தை அப்படியே இருக்குது என்று சொல்லி என்ன செய்யறாங்க, நாம கூட அப்படி எடுத்துக்கிறோம். அதனால நம்மை ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க என்ன செஞ்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நிர்பந்தித்து விஷத்தை கொடுத்தாங்க. மற்ற தோழிகளும் அம்மை ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் மற்ற தோழிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் அவங்களை பிடிச்சிட்டு என்ன செஞ்சாங்க, இதை நிர்பந்தி கொடுத்தாங்க. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தானாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே தன்னுடைய வாழ்க்கையிலும் கடைசி நேரத்தில் எனக்கு அந்த விஷத்தை நான் உணர்றேன் என்று சொன்னார்களே என்று. நவுது பில்லாஹ். எந்த விஷத்தை உணர்ந்த என்று சொன்னாங்க, யூத பெண் கொடுத்த அந்த மாமிசத்தில் கலந்து கொடுத்த அந்த விஷத்தை நான் இன்னும் அதனுடைய தாக்கத்தை உணர்கின்றேன் என்று சொன்ன அந்த வார்த்தையை இங்கு அதனுடன் கனெக்ட் பண்ணி சொல்லும் பொழுது பாமர மக்களாக இருக்கக்கூடியவர்கள் கரெக்டாக தானே சொல்கிறாங்க. இப்போ ஏன்னா நம்முடைய விஷயத்தில் புகாரில் எடுத்து சொல்கிறார். அல்லாஹ் அக்பர். எந்த அளவுக்கு என்றால் கபர் வழிபாட்டை குர்ஆனை கொண்டு எடுத்து சொல்லும் பொழுது நம்முடைய மக்கள் குர்ஆனில் இருக்குங்க கபர் வழிபாடு என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய சில நம்முடைய மக்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட விமர்சனமும் இப்படிப்பட்ட கடுமையான வார்த்தைகள் அவர்கள் பயன்படுத்தி இவர்களுக்கு மத்தியில் என்ன செய்தார்கள், அவர்கள் விரோதத்தை ஏற்படுத்தி இதுவரைக்கும் அந்த நிலை இருந்து கொண்டு தான் இருக்கு. ஏன் இங்கு நாம் இந்த விஷயத்தை தலைப்பை பதிவு செய்கிறோன்னா, பொதுவாக நாம் அவர்களுக்கு நாம் பார்க்கும் பொழுது ஷியாக்கள் சன்னி முஸ்லீம்கள் அஹ்லு சுன்னா வல் ஜமா இருக்கக்கூடிய அனைவரும் ஒரு நிலை வருவோம். ஷியாக்களுடைய கொள்கை. இப்போ இங்கு நாம்
சன்னி முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாம அபூபக்கர் மற்றும் பொதுவாக அபூபக்கர் மற்றும் உமர் ரலியல்லாஹுடைய விஷயத்தில் நாம் என்ன செய்கிறாங்க, மக்கள் கொஞ்சம் எதுவுமே விமர்சனம் செய்வது கிடையாது, விலகி கொள்கிறாங்க. ஏன்னா இருவர்களும் குலஃபா ராஷிதீன் குறிப்பிட்ட 2 மிக மகத்தான சஹாபாக்கள். அதனால யாரும் பேச மாட்டாங்க. அவர்களை பற்றி விமர்சனம் வந்தாலும் என்ன அதெல்லாம் கிடையாது. ஆனால் அவருக்கு பிறகு உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கட்டும், அதற்கு பிறகு வந்த சஹாபி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு இருக்கட்டும், அதற்கு பிறகு வந்தவர்கள் எல்லாம் விமர்சனம் செய்யக்கூடிய, மிக கடுமையாக விமர்சனம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இவர்களும் அநியாயம் செய்தார்கள். என்ன அநியாயம் செய்தார்கள்? இவங்களுடைய கொள்கையில் ஒன்று, நபிமார்கள் பொதுவாக நபிமார்களுடைய அவர்களுடைய மிஷன் பார்த்தால் அவங்களுடைய பணியை பார்த்த 2 விஷயம். ஒன்று, தூதுத்துவத்தை மக்களிடம் எத்தி வைக்கணும். மார்க்கத்துடைய குறிப்பாக தூதுத்துவத்தை, இந்த மெசேஜ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கொடுக்கப்பட்ட, அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட அந்த தூதுத்துவத்தை மக்களிடம் எடுத்து வைக்கணும். இது ஒரு அவர்களுக்கு பணி. 2வது பணி, அல்லாஹுடைய சட்டம், அல்லாஹுடைய ஷரியத்தை பூமியில் நிலைநாட்டணும். இது அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டது. இவர்களுக்கு பிறகு இமாமாக வரக்கூடியவர்கள் இதை பொறுப்பெடுப்பார்கள். அதனால தான் அகீதா அவர்களிடம் இமாமியா என்று சொல்லக்கூடிய இஅ்திகாத் இருக்கு. என்ன, நபிமார்களுக்கு பிறகு இமாமாக வரக்கூடியவர்கள் 12 இமாமாக வருவார்கள், இஸ்னா அஷரியா என்று சொல்லக்கூடிய இவர்கள் தான் என்ன, அவர்களுக்கு பிறகு நபிமார்களுக்கு பிறகு இருக்கக்கூடிய அந்தஸ்து. சஹாபாக்களும் அப்படி கிடையாது. இவர்களுக்கு பிறகு இமாமாக இருக்கக்கூடியவர்கள், இந்த இமாமாக இருக்கக்கூடியவர்கள் நியமனம் செய்யக்கூடியவர்கள், அவர்கள் விரும்பினால் ஹலாலை ஹராமாக்கலாம், ஹராமை ஹலாலாக ஆக்கலாம். எந்த அளவுக்கு பாருங்க, நபிக்கே அல்லாஹு தஆலா சூரத்து தஹரீமை இறக்கி, யா அய்யுஹன் நபியு லிமா துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக், நபியே உனக்கு யார் உரிமை கொடுத்தது, உனக்கு யார் அனுமதி கொடுத்தது, அல்லாஹ் ஹலாலாக்கியதை அனுமதித்ததை நீ தடுத்துக் கொள்வதற்காக உனக்காக என்று வந்த வசனம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னால் எந்த ஒரு விஷயத்தையும் ஹராமோ ஹலாலோ ஆக்க முடியாது என்ற நிலையில் இருக்கும் பொழுது, அவருக்கு அடுத்தபடியாக அவர்களுடைய கொள்கையின் அடிப்படையில் இமாமாக இருக்கக்கூடியவர்களுக்கு முழு என்ன அவர்களுக்கு உரிமை இருக்கின்றது. அவன் எதை வேண்டும் என்றாலும் செய்யணும். அப்படிப்பட்ட அந்த இமாமத்துடைய அந்த பொறுப்பு யாருக்கு வரும் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய அந்த புத்தகத்தில் பதிவு செய்திருக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலிக்கு இந்த பொறுப்பை கொடுத்தாங்க. அலிக்கு பிறகு அவங்களுடைய குடும்பத்தாரர் தான் வரணும், ஹசன் வரணும், ஹுசைன் வரணும். அதற்கு பிறகு இருக்கக்கூடிய சந்ததிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்கள் தான் இதற்கு தகுதியானவர்கள். ஆனால் இவர்கள் அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க, இவங்கெல்லாம் அநியாயம் செய்தவர்களை இதை அபகரித்தார்கள். நஊது பில்லாஹி மின் தாலிக். பாருங்க எப்படிப்பட்ட அவதூறு, எப்படிப்பட்ட ஒரு அவதூறு அவர்கள் மீது செலுத்தப்படுகின்றது. எதற்காக? இந்த இமாமியா என்ற இந்த இமாமத்துடைய கொள்கையை நிலைநாட்டுவதற்காக அவங்க கொண்டு வந்த ஒரு கதை தான் இந்த விஷயம். என்ன, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செஞ்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு இருந்து இந்த பொறுப்பை எடுத்தாங்க. எந்த அளவுக்கு நான் கண்ணியத்துக்குரியர்களே, ராஃபிதாவுடைய ஷியாக்களிலே நிறைய கூட்டங்கள், அதில் ராஃபிதா என்று சொல்லக்கூடியவர்கள் அல்லாஹ் அக்பர் மிக மோசமான, இந்த ராப்ஜி முஸ்லீம் என்று சொல்லுவாங்க, நம்ம புழக்கத்தில் அது பயன்படுது ராப்ஜி என்று. இந்த ராஃபிதாவுடைய நிலையை பார்க்கும் பொழுது அல்லாஹ் அக்பர் எந்த அளவுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் விடலை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹு தஆலா அலிக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்க, நபியாக ஆக்க விரும்பினான். ஆனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சார், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பொறுப்பு கொடுத்துட்டாரு. இப்படியெல்லாம் பாருங்க என்ன புழுக்கம். அல்லாஹ் அக்பர், பொய்னா அப்படி பொய். சில விஷயத்தில் படித்து விட சிரிப்பு வரும், இப்படிலாம் ஒரு இருக்குமா என்று. இந்த அளவுக்கு அவர்களுடைய பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பிறகு அபூபக்கர் இதை அபகரிச்சார். அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அபகரிச்சார். சரி எப்படி ஆகட்டும் என்று அடுத்ததாக உஸ்மானும் விடலை. அதற்கு பிறகுதான் நிர்பந்திக்கப்பட்ட நிலையில் அலி வந்து நிறைவேற்று. இப்படி என்று ஹுசைன், ஹசன் இவர்கள் எல்லாம் என்ன, ஒரு அல்லாஹ் அநியாயம் செய்யப்பட்ட நிலையில் மஸ்லூமான வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று இவர்களுடைய விஷயத்தில் பதிவு செய்யப்பட்டு மக்களுக்கு மத்தியில் இதுதான் பெரிய ஒரு இது இருக்குது. இதுதான் பெரிய ஒரு இதில் விமர்சனம் செய்யக்கூடிய விஷயம் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு வந்துடுவாங்க. ஆமாம், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்களுடைய பையன் தான் இது செஞ்சார், கொலை செஞ்சார். நஊது பில்லாஹி மின் தாலிக். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் அக்பர் எவ்வளோ பெரிய ஒரு சஹாபி. உமர் இப்னு அப்துல் அசீஸ் தாபீனாக, உமர் இப்னு அப்துல் அசீஸ் 2 தலைமுறைக்கு பிறகு வந்து அவரிடம் கேட்கப்பட்டது, உமர் இப்னு அப்துல் அசீஸ் 5வது ஹலீஃபாவாக கணக்கிடப்படுகின்றார். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி, நீதமான ஒரு ஆட்சி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி ஆட்சி அமைத்தாரோ அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அமைத்தவர் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா. இவர்களிடம் கேட்கப்பட்டது,
நீங்கள் சிறந்தவர்களா முஆவியா சிறந்தவரா? அதற்கு அவர்கள் பதிவு செய்த வார்த்தை யோசிங்க பாருங்க. ஒரு சஹாபியுடைய அந்தஸ்து, சிறிய சஹாபி, சாதாரண ஒரு சஹாபியுடைய அந்தஸ்து சுப்ஹானல்லாஹ் தாபீனாக இருக்கக்கூடிய உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடியும் எட்ட முடியாது. அப்படி இருக்கும் பொழுது கேட்குறாங்க, முஆவியா ரலியல்லாஹு சிறந்தவரா நீங்கள் சிறந்தவரா என்று கேட்கும் பொழுது உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறாங்க, நீ முஆவியா ரலியல்லாஹுவுடன் என்னை ஒப்பிட்டு நீ சொல்கிறாயே, முஆவியா ரலியல்லாஹுடைய அந்தஸ்து எவ்வளவு என்றால், அவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன் போர்க்களத்தில் கலந்து கொண்டாரே, அந்த போர்க்களத்தில் கலந்து கொண்ட அந்த குதிரை விடக்கூடிய மூச்சு போர்க்களத்தில் செல்லும் பொழுது வீரியமாக எதிரிகளுடைய படைக்குள்ள சென்று வீழ்த்தி, இப்படிப்பட்ட நிலையில் அந்த மூச்சை விடக்கூடிய அந்த மூச்சிற்கும் நிகராக நான் இல்லை. யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட அந்த உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தெரியப்படுத்துகின்றார் என்றால் சஹாபியுடைய நிலை அந்தஸ்து எவ்வளவு இருக்கும். ஆனால் என்ன செய்கிறாங்க, இதை சித்தரிக்கக்கூடிய விமர்சனம் செய்யக்கூடிய நிலை இருக்கு. இதே தாக்கத்தில் தான் இப்போ கூட சமகாலத்தில் முஸ்லீம் என்று சொல்லிக்கொண்டு அவர்களுடைய டாப்பிக்கை யூடியூப்ல பார்த்தீங்கன்னா நபி சஹாபாக்களுடைய ஹிலாஃபத்து விமர்சனம் செய்யக்கூடியதான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. உஸ்மான் பின் அஃபான் அவர் அநியாயமாக நிறைய விஷயங்கள் செஞ்சார், நவுது பில்லாஹ் மின் தாலிக். பாருங்க எப்படி துணிச்சல் வருகின்றது, எந்த அளவுக்கு துணிச்சல் வருகின்றது. அல்லாஹ் அக்பர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபாக்களுக்கு மத்தியில் சில மற்ற இருவருக்கு மத்தியில் சில விஷயங்கள் ஏற்பட்டது. அவருக்கு பிறகு இருந்தவர்கள் என்ன செய்கிறாங்க, அவர்களுக்கு மத்தியில் நடந்த விஷயத்தை நான் என்னுடைய நாவை கொண்டு என்னுடைய நாவை நான் மாசுபடுத்த விரும்பலை, அது அல்லாஹு தஆலாவிடம் நான் ஒப்படைத்து விடுகின்றேன். அல்லாஹு தஆலா அவர்களுடைய விஷயத்தில் அவனே போதுமானவன், என்னுடைய நாவை நான் என்ன செய்யலை, நான் இந்த விஷயத்தை மாசுபடுத்த விரும்பலை என்று சொன்ன சுப்ஹானல்லாஹ் தாபீன்கள், அதற்கு பின்னால் வந்த உலமாக்களுடைய நாம் பார்க்குறோம். இப்போ இவர்களுடைய நிலையை நாம் இப்படிப்பட்ட ஒரு நிலை கிரியேட் பண்ணி மக்களுக்கு, குறிப்பாக முஸ்லீம்களுக்கு மத்தியில் தவறான ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துகிறாங்க. அதனால தான் இதனுடைய தாக்கம் என்ன ஆச்சு, யார் எடுத்தாலும் சஹாபாக்களை பற்றி என்ன விமர்சனம் செய்வதற்காக எடுத்துக்கணும். அவன் அம்ர் இப்னு ஆஸா, அவன் அவுதுபில்லா வார்த்தை பாருங்க, நாம் பெரியோருக்கு வார்த்தை பயன்படுத்த மாட்டோம், அவரு கொஞ்சம் கிரிமினல் மைண்டுங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ் வஅத்தூபு. பாருங்க எப்படிப்பட்ட சஹாபாக்களுடைய நிலை எப்படி இருந்ததுன்னா, அண்ணன் எப்போ போவார், தின்ன எப்போ காலி ஆகும். இந்த நிலையில் இவர்களுடைய வார்த்தைகள் ஏன் இந்த கவர்ச்சியான வார்த்தை, வீரியமான பேச்சாளர், கொஞ்சம் மக்கள் கொஞ்சம் சோர்வடைஞ்சிருவாங்க. இப்படியே எடுத்துகிட்டு போனால் கொஞ்சம் சுவாரஸ்யமாக காரச்சாரமாக எடுத்துகிட்டு வரணும், கொஞ்சம் 4 பேரை விமர்சனம் செஞ்சாதானே இவருடைய என்ன செய்கிறது, இவருடைய லைக்ஸு ஃபாலோவர்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாகும். பரவாயில்ல, நம்ம போல் திட்டுறாரு, இவர் நம்ம ஆள் தான் அல்லது நாம் அவர் ஆள் தான் என்ற நிலையில் பார்க்குறோம். இதெல்லாம் எங்கேருந்து வந்தது தாக்கம், ஷியாக்களுடைய இந்த செய்த விஷயங்கள். மக்கள் முஸ்லீம்களாக இருக்கக்கூடியவர்கள் துணிச்சல் சஹாபாக்கள் மீது விமர்சனம் செய்யறாங்க. என்ன செய்கிறாங்க, சஹாபாக்கள்னா என்ன, அவங்களுக்கு வஹி வருதா? ஒரு நபர் ஒரு ஹதீஸுடைய விளக்கத்தை சஹாபி கூறினார்கள் என்று தெரியப்படுத்துகிறாங்க. வசனத்துடைய விளக்கு உரையை சஹாபி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறினார்கள் என்று தெரியப்படுத்தும் பொழுது 14 நூற்றாண்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் என்ன செய்கிறாரு, அவருக்கு நான் வஹி வருதா, அவருக்கு வஹி வருதா என்று கேட்குறாங்க. சரி, இப்போ அப்போ யாருடைய கூற்று எடுத்துக்கணும், நீ யாருடைய கூற்று சொல்ற, எங்கள் அண்ணன் சொன்னது. ஓ, அண்ணன் சொன்னது உனக்கு என்ன, சஹாபி சொன்னதை விட உனக்கு அதிகமாக இருக்கு. அப்போ அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நீனும் ஒரு தக்லீதில் தான் இருக்கிற. எந்த தக்லீதையும் கண்மூடித்தனமாக பின்பற்றுகின்றார்கள் என்று விமர்சனம் செய்தார்களோ, நீனும் ஒரு கண்மூடித்தனமாகத்தான் என்ன செய்கிற, கண்ணாடியை போட்டுக்கொண்டு, குறிப்பாக அண்ணனுடைய கண்ணாடியை போட்டுக்கொண்டு எதுவெல்லாம் அவர் சொன்ன அதுதான் உண்மை, மற்றதெல்லாம் என்ன பொய் என்ற நிலையில் இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்க்கும். இந்த தாக்கம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, இந்த ஷியாவுடைய தாக்கம். ஒரு விஷயத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, சகோதர சகோதரிகளே, யாரெல்லாம் சஹாபாக்களுடைய விஷயத்தில் விமர்சனம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ, அல்லது விமர்சனத்தை அவர்கள் துணிச்சலாக செய்யக்கூடியவர்களாக இருக்காங்க, எல்லாருமே ஷியாவுடைய புத்தகத்தை அல்லது ஷியாவுடைய விஷயத்தில் தாக்கம் பெற்றவர்கள் தான். ஏன்னா ஆரம்பித்ததே ஷியாக்கள் தான் சஹாபாக்களுடைய விஷயத்தில் விமர்சனத்தை ஆரம்பித்தார்கள். அதுவரை எந்த ஒரு விமர்சனம் வரல, துணிச்சலாக இந்த விஷயங்கள் செய்ததே என்ன இதெல்லாம். இப்போ வாங்க நாம சில விஷயங்களை நாம் பார்க்கலாம். நான் உங்களுக்கு மத்தியில் இந்த விஷயங்களை நான் பதிவு செய்கின்றேன்.
பார்க்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும், நம்ம இங்கே இருக்கக்கூடியவர்களும் இந்த விஷயத்தை, சில விஷயங்களை இங்கே பதிவு செய்கிறேன். இந்த விஷயத்தை கொண்டு நாமே அறிந்து கொள்ளலாம், இவர்களுக்கு மத்தியில் பரஸ்பர உறவு மிக சிறந்த மிகவும் ஒரு திடமான ஒரு உறவு இருந்ததா, அல்லது இருவர்களும் என்ன எதிரிகளாக இருந்தார்களா, வாழ்ந்தார்களா? இவர்கள் சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தார்களே ஆலபேத் என்று சொல்லக்கூடிய இவர்களை சிரமப்படுத்தினார்களா, இவர்களுடைய எதிரியாக இருந்தார்கள்? நாமே ஒவ்வொரு விஷயமாக நாம் அறிந்து கொள்வோம். இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் எப்படிப்பட்ட ஒரு அல்லாஹ் அக்பர் வதந்திகள் மக்களுக்கு மத்தியில் பரவி இருக்கு. இந்த விஷயங்கள் கொஞ்சம் மழுப்பி சாயத்தை பூசி மக்களை என்ன செய்கிறாங்க, வழி கெடுக்கக்கூடிய நிலை நடக்குது. இதில் சில விஷயங்களை நாம் பார்க்கலாம். இவங்களுடைய விமர்சனம் பார்க்கும் பொழுது இந்த பதிவு நம்முடைய புத்தகங்களில் அல்ஹம்துலில்லாஹ் சஹாபாக்குடைய விஷயத்திலும் சரி, ஆலபேத் என்று சொல்லக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தாருடைய விஷயத்திலும் அல்ஹம்துலில்லாஹ் இருவர்களும் சிறந்த ஒரு மக்களாக வாழ்ந்தார்கள். ஒருவருக்கு ஒருவர் நேசிக்கக்கூடியவர்களும், ஒருவருக்கு ஒருவர் சுப்ஹானல்லாஹ் உறவை பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களும், அவங்களுடைய பெண்ணை திருமணம் முடிக்கக்கூடியவர்களும் இவங்களுடைய பெண்ணை திருமணம் முடிக்கக்கூடியவர்களாகவும், இவர்களுடைய பெயர் சஹாபாக்கள் அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு இவர்களுடைய பெயரை தங்களுடைய குழந்தைகளுக்கும் வாரிசுகளுக்கும் பெயர்களை சூட்டக்கூடியவர்களும் என்ற மிக உறவுகள் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்களை சஹாபாக்கள் தங்களுடைய குடும்பத்தாரை விட என்ன மிகைத்து பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இது நம்முடைய புத்தகங்களில் இருக்கு. அதே அவர்களுடைய புத்தகங்களை நாம் பார்க்கும் பொழுது விமர்சனம் என்று ஒரு தரப்பில் இருக்கும் பொழுது அவர்களால் சில விஷயங்கள் மறைக்க முடியாத ஒரு சில வரலாற்றையும் அவங்களுடைய புத்தகம் ஷியாவுடைய புத்தகங்களில் பதிவாக இருக்கு. அதிலையும் நாம் அறிந்து கொள்ளலாம் என்ன, இவர்களுடைய உறவுகள் மிக சிறந்த உறவு இருந்தது. இவர்களுடைய இந்த பந்தம் என்பது சுப்ஹானல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி விட்டு சென்றார்களோ அதை அவர்கள் பேணக்கூடியவர்களாக இருந்தார்கள். சஹாபாக்கள் எந்த ஒரு காரணத்திலும் எந்த ஒரு வரலாற்றிலும் என்ன சுப்ஹானல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்களை சித்திரவதை செய்தார்களோ, சிரமப்படுத்தினார்களோ, அநியாயம் செய்தார்களோ, அவர்களுடைய உரிமையை பறித்தார்கள் என்று எங்குமே அங்கு நமக்கு பெற முடியாது. அவர்களுடைய புத்தகத்தில் நம்ம சில விஷயங்களை பார்க்கும் பொழுது நாமே அறிந்து கொள்ளலாம், இது முழுக்க என்ன அவர்களுடைய பொய் பித்தலாட்டங்கள் தான். வாங்க ஒவ்வொரு விஷயங்களை நாம இன்ஷா அல்லாஹ் அறியலாம். நேரங்கள் நமக்கு சுருக்கமாக இருக்கின்றது. முதல் விஷயம் நாம் பார்க்கும் பொழுது கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, நபி ஸல்லல்லாஹு அபூபக்கர் ரலியல்லாஹு இவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையை பார்த்தால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியாளர்கள். இந்த ஆட்சியில் எந்த அளவுக்கு என்ன அல்லாஹ் அக்பர், சில விஷயங்கள் நான் சொல்வதற்கு நமக்கு மிகவும் ஒரு கவலையாக இருக்கு. இவங்களுடைய ஷேக் ஹஃபீதுல்லாஹ் சொன்னது மாதிரி இந்த மௌத்தானார் பார்த்தீங்களா, இந்த உலகத்தை விட்டு ஒரு இதை முசீபத்து அழிஞ்சுது பாருங்க. இவங்களுடைய இந்த ஷியாக்களுடைய கொள்கையில் ஒன்று, இவங்க மதீனாவை பிடிப்பாங்க, மதீனாவை வெற்றி பெறுவார்கள், மக்காவை வெற்றி பெறுவார்கள். மதீனாவை வெற்றி பெற்ற பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல் நபவியில் இருக்கக்கூடிய 2 கபர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அருகில் இருக்கக்கூடிய உமர் மற்றும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுமாவுடைய கபர்களை எடுத்து தோண்டி அது என்ன நிலையில் இருந்தாலும் சரி தூக்கிலிடுவோம். தூக்கிலிட்டு அல்லாஹ் அக்பர் அவர்களை நாம என்ன செய்வோம், நாம அவர்களை பரிகாசம் செய்வோம். அது மட்டுமல்ல, நவுது பில்லாஹ் மின் தாலிக், அம்மை ஆயிஷா ரலியல்லாஹுடைய கபரை தோண்டி அவர்களுக்கு நாம சாட்டை அடிப்போம். நவுது பில்லாஹ் மின் தாலிக். பாருங்க எப்படிப்பட்ட ஒரு நிலை, எப்படிப்பட்ட கொள்கை இது. நான் இங்கு இப்படி பதிவு செய்யல, அவங்களுடைய புரோட்டோகாலில் இருக்கு, அவர்களுடைய புரோட்டோகாலில் இந்த விஷயங்கள் இருக்கு. ஏன் மதீனாவை பிடிக்கணும் என்று அவங்களுடைய விருப்பம்னா, ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்னால் யூதர்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. 3 கூட்டங்கள், 3 சமுதாயம், பனு கைனகா, பனு குறைதா, பனு நதீர் என்று சொல்லக்கூடிய 3 கோத்திரங்கள் குலம் வாழ்ந்து கொண்டிருந்தது. அவங்க அந்த விஷயத்தில் பொறுக்கலை, அதனால் பிடிக்கணும். அதில் ஒன்று இங்கு உமர் மற்றும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுமா. எந்த சஹாபாக்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல தடவை சொர்க்கவாசி என்று கூறினார்களோ, எந்த சஹாபியை பற்றி எனக்கு பிறகு ஒரு நபியாக வரும் என்றால் அது உமராக தான் இருப்பார்கள் என்று கூறினார்களோ, எந்த சஹாபியை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்தார்களோ, நான் யாரெல்லாம் எனக்கு உபகாரம் செய்தார்களோ, எனக்கு உதவி செய்தார்களோ அவர்களுக்கு நான் முழுமையாக உபகாரம் செய்துவிட்டேன், அபூபக்கரை தவிர அவன் செய்த உபகாரம், அவர் செய்த இஹ்சான், என் மீது செய்த அனைத்திற்கும் அல்லாஹ் தான் முழுமையாக கூலியை கொடுக்கக்கூடியவன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல தடவை குறிப்பிட்டார்களே, அவர்களுடைய விஷயத்தில் இப்படிப்பட்ட ஒரு விஷயம். அப்போ இங்கு அபூபக்கர் ரலியல்லாஹு முதல்ல நம்ம பார்க்கணும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார் ஆலபேத்துடைய உறவுகள் எப்படி இருந்தது என்று பார்க்கும் பொழுது,
இவர்களுடைய உறவுகள் மாஷா அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் மிக நெருக்கமான உறவுகள் இருந்தது. கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார் ஆல பைத் என்று சொல்லக்கூடிய அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன், ஹசன், பிறகு முஹம்மது பின் ஹனஃபியா, இவர்கள் எல்லாம் சுப்ஹானல்லாஹ் இவர்கள் எல்லாம் கண்ணியப்படுத்தக்கூடியவர்கள். எந்த அளவுக்கு என்றால் அலி ரலியல்லாஹு அன்ஹுவை தன்னுடைய சிறப்புக்குரிய ஒரு ஆலோசகராக வைத்திருக்கிறாங்க. சிறப்புக்குரிய ஆலோசகர், ஸ்பெஷல் அட்வைசர், முஷிர் ஹாஸ். எந்த விஷயத்திலும் முடிவெடுக்கும் பொழுது அலி ரலியல்லாஹு அவர்களை கேட்காமல், அவங்களுடைய மஷ்வரா இல்லாமல் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் முடிவெடுக்க மாட்டாங்க. அதில் ஒன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தான பிறகு சூழ்நிலைகள் மிக மோசமாக இருந்தது. ஒரு பக்கம் பார்க்கும் பொழுது இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய முர்த்தத்தீன்கள் நிறைய, இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது ஜக்காத்தை நம்ம கொடுக்க மாட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் நபி இருந்தாரு, நபிக்கு சொல்லப்பட்டது குத் மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துத்தஹிரும் வ துஸக்கீஹிம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டளையிடப்பட்ட நீங்க அவங்களிடமிருந்து ஜக்காத்துடைய அந்த பொருளாதாரத்தை நீங்க பெறுங்க, அவர்களுக்காக துவா செய்யுங்க, அவர்களுக்காக பிரார்த்திங்க என்று. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல, அதனால் நாம காசு கொடுக்க மாட்டோம், அப்படி இருந்ததுன்னா நாம இஸ்லாத்தை விடுகிறோம் என்று ஜக்காத்தை நிராகரிக்கக்கூடியவர்கள் இருந்தாங்க. ஜக்காத்தை நிராகரிக்கக்கூடிய இன்னொரு கூட்டம் முஸைலமா கத்தாப், பொய் என்ன நபித்துவத்தை பிரகடனப்படுத்திய கூட்டம் அங்கு. இது மூணும் ஒரே நேரத்தில் வந்திருக்கு. யோசிச்சு பாருங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை. இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி அவர்களுடைய இன்னும் கவலையும் சாபாக்களுக்கு வாழ்க்கையில் இன்னும் முடியல. இதற்கு மத்தியில் இப்படிப்பட்ட பெரிய பெரிய முடிவை எடுக்கக்கூடிய நிலை இருக்கும் பொழுது மற்ற உமர் இப்னு கத்தாப் என்ன செஞ்சாங்க? அவங்க ஜக்காத்து கொடுக்காத என்பதற்காக அவருக்கு எதிராக நீங்கள் போர் எப்படி செய்ய முடியும், அவங்க தான் தொழுகிறாங்களே என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவங்க இந்த ஒரு பதிவு செய்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, உங்களுடைய விருப்பம் என்ன, உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? அவர்கள் கூறினார்கள், ஹலீஃபாவே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்காத்துடைய தொகையை பெறக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்போ நீங்க இந்த ஜக்காத்துடைய தொகையை நீங்க விடுகின்றீர்கள் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையை, ஒரு சுன்னத்தை நீங்க விடுறீங்க, அந்த ஒரு விஷயத்தை நினைவு கொள்ளுங்க. உடனே அப்படி என்றால் நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்திய விஷயத்தை நான் விடக்கூடியவனாக இல்லை, அதனால் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நான் மேற்கொள்வதாக இருக்கட்டும் அதை நான் செய்யக்கூடியவனாக இருப்பேன் என்று என்ன செஞ்சாங்க? உடனே இவங்களுடைய மஷ்வரா எடுத்து போருக்கு போறாங்க. அதற்கு பிறகுதான் கூறினார்கள், வல்லாஹி லா யுகாத்திலன்ன மன் ஃபர்ரக பைன ஸலாத்தி வ ஸக்கா. அல்லாஹ் மீது ஆணையாக யார் தொழுகையும் ஜக்காத்தையும் பிரிக்கின்றார்களோ அவர்களுக்கு எதிராக நான் போரிடுவேன், அதற்கு எதிராக நான் போர் பிரகடனப்படுத்துவேன் என்று கூறிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு ஒட்டகத்துடைய குட்டியோ அல்லது ஒரு ஒட்டகத்துடைய ஒரு மூக்கனா கயிறு, அந்த கயிற்ற அளவுக்கும் ஜக்காத்துடைய தொகையை அவர்கள் கொடுத்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது நிராகரிக்கின்றார்கள் என்றால் நான் அவர்களுக்கு எதிராகவும் போரிடுவேன் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு முடிவெடுத்தாங்க. அந்த முடிவில் மஷ்வரா அலி ரலியல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள் என்றால் யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு அந்த செலவு வைத்திருக்கிறாங்க. இது அபூபக்கர் மற்றும் உமர் அலி ரலியல்லாஹுடைய விஷயம். அதே போன்று அவர்களுடைய ஒரு விஷயத்தில் நாம் பார்க்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ், நபி அபூபக்கர் ரலியல்லாஹுடைய ஒரு சம்பவம். உக்பா பின் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மற்றும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அஸர் தொழுதை விட்டு அப்படியே நடந்து போறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சேர்ந்து விடுகின்றார். மூவரும் நடந்து செல்லும் பொழுது முன்னால் ஹசன் ரலியல்லாஹு அவர்களை பார்க்கின்றார்கள். யார்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறுவர்கள் விளையாடி கொண்டிருப்பதை பார்த்து சந்தோஷமடைந்து கூறினார்கள், வல்லதி பி நஃப்ஸி பி அபி ஷபீஹம் பி அலி பி அபி ஷபீஹம் பி நபி வலைஸ பி ஷபீஹம் பி அலி என்று கூறினார்கள். ஒரு நகைச்சுவைக்காக, ஒரு நம்ம சந்தோஷத்தில் ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்ளும். அப்படி உண்மையாகவே அல்லாஹ்வின் ஆணையாக ஹசனுடைய முகம், அவருடைய ஜாடை, அவங்களுடைய முகம் சுப்ஹானல்லாஹ் நபியை போன்றுதான் இருக்கின்றது, அலியை போன்று இல்லைப்பா. அலியை போன்றது இல்லை, அது அவங்களுடைய முகம், அவங்களுடைய ஜாடை, அவங்களுடைய அனைத்துமே என்ன பார்ப்பதற்கு நபி அவங்களுடைய ஒரு காப்பி தான் இருக்கின்றது, அலியுடைய காப்பி மாதிரி தெரியலே என்று சொல்லும் பொழுது அலி ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க? புன்னகைத்து சிரித்து விட்டே அவங்க கூட இப்படியே நடந்து போறாங்க. இதெல்லாம் என்ன அடையாளம்? இவர்களை சிறப்பிக்க மிகவும் பிரத்யேகமான ஒரு ஆலோசகராக ஆக்குவதும், இவர்களுடைய இந்த பரஸ்பர உறவு, சிரிக்கக்கூடிய நகைச்சுவையான சில விஷயங்களை சொல்லி அதை ஏற்றுக்கொண்டு அவர்கள் புன்னகைத்து செல்லக்கூடிய விஷயம், இது ஒரு எதிரிகளுக்கு மத்தியில் ஏற்படுமா அல்லது மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளுக்கு மத்தியில் ஏற்படுமா? நம்ம யோசிக்கக்கூடியதாக இருக்கு. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது கணிச்சக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய விஷயம். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய ஒரு விமர்சனம் பார்க்கும் பொழுது
நவுது பில்லாஹ் மின் தாலிக் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க, ஆட்சி ஹிலாஃபத்தை பெறும் பொழுது அலி ரலியல்லாஹு அவர்கள் பையத் செய்ய மாட்டேன் என்று நிராகரித்தாங்க. இது அவதூறு தான். அவங்களுடைய விஷயத்தை பதிவாரு. அலி ரலியல்லாஹு அவர்கள் அவர் பையத்தை செய்ய மாட்டேன் என்று அவர்கள் சென்று விட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நியமனம் செய்கிறாரு. இவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, நீங்கள் போயிட்டு பையத்தை வாங்கிட்டு வாங்க, அவர் எப்பயாவது கூட்டுவாங்க. உமர் ரலியல்லாஹு நவுது பில்லாஹ், பாருங்க இது எப்படி பதிவாகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செல்கின்றார்கள். சென்று அலி ரலியல்லாஹு அன்ஹுவை அழைக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு வரல என்பதற்காக, அவரை வரவழைக்க வேண்டும் என்பதற்காக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு சித்திரவதை செய்கிறாங்க. அந்த நேரத்தில் அவங்க சுப்ஹானல்லாஹ் அவங்க கர்ப்பிணியாக இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அடித்தாங்க என்றால், பதிவாக எவ்வளோ பெரிய விஷயம், எந்த அளவுக்கு அவர்களை அடித்தார்கள் என்றால், இதன் மூலமாக அவர் நிர்பந்திக்கப்பட்ட நிலையில் ஏற்றுக்கொள்ளட்டும் என்ற விஷயத்தில் அவர்கள் அடித்த அடியில் ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய கருவு கலைஞ்சிருச்சு. அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ தூபு இலைஹ். பாருங்க, அவர்களுடைய கருவு கலைஞ்சிருச்சு, குழந்தை இறந்துருச்சு. இவங்க செஞ்சாங்க இப்படி. அது மட்டுமல்ல, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அவர்கள் விட்டு சென்ற அந்த விராசத், அந்த சொத்தை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு கொடுக்கல. இதுவும் ஒரு கோபமாக இருந்தது. முதல் விஷயம், இது முழுக்க முழுக்க அவதூறு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிலாஃபத் வந்தவுடனேயே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுப்ஹானல்லாஹ் அவர்களை பையத் செஞ்சாங்க. அவர்களை இந்த விஷயத்தில் இல்லவே இல்லை. சுப்ஹானல்லாஹ். இரண்டாவது, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த சொத்து விஷயத்தில் பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அவங்களுக்கு, அம்மை ஃபாத்திமா ரலியல்லாஹுவுக்கு தெரியல, நபியுடைய சொத்து அது வாரிசுகளுக்கு செல்லாது, அது பொது பைத்துல் மாலுக்கு தான், முஸ்லீம்களுக்கு தான் சென்று அடையும் என்று அவர்களுக்கு அந்த ஹதீஸு தெரியாதனால இவங்களுடைய ஒரு மனசங்கடம் இருந்தது. அது உண்மையான சம்பவம் தான். உடனே செல்கின்றார்கள். சென்று அம்மை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் சென்று அலி ரலியல்லாஹு அவங்க அனுமதி கேட்குறாங்க. நான் அவங்கள பேச விரும்புகிறேன், நீங்கள் அனுமதிங்க. உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கும் பொழுது அனுமதிக்கிறாங்க. இவங்க உள்ளே அவங்க திரையில் இருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்கள என்ன செய்கிறாங்க, நான் இந்த விஷயத்தை நான் செய்ததுனால இந்த சொத்துடைய விஷயம் உங்களுக்கு கொடுக்கவில்லை என்பதற்காக மனஸ்தாகம் இருக்குது என்று நினைக்கிறேன். அல்லாஹுக்காக இந்த விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க. நானாக செய்யலை, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் இருந்தது. நான் விட்டு செல்லக்கூடிய விஷயம் இது மக்களுக்காக தான் இருக்கும். இது விராசத் வாரிசாக ஆக முடியாது என்று சொன்ன அந்த விஷயம்தான் எனக்கு இந்த விஷயத்தை செய்யக்கூடியதாக இருக்குது. அல்லாஹுக்காக இந்த விஷயத்தை மன்னித்து கொள்ளுங்க. நீங்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தாராக இருக்கிறீங்க. இந்த நிலையில் நான் இப்படி இருக்கிற, நீங்கள் மனஸ்தாபத்தில் இருக்கிறீங்க, இந்த நிலையில் நான் மிகவும் சிரமத்தில் அடைகிறேன். ஆக நீங்கள் அல்லாஹுக்காக இந்த விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க, என்னை பொருந்தி கொள்ளுங்க, மன்னித்து புரிந்து கொள்ளுங்க என்று தெரியப்படுத்துகிறாங்க. நான் வேறு எதற்காகவும் செய்யலை. உடனே என்ன செய்கிறாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மன்னித்து, நான் பொருந்தி கொண்டேன், இந்த விஷயத்தில் எனக்கு தெரியாமல் இருந்தது, இப்பொழுது தெரிந்து விட்டது என்று என்ன செஞ்சாங்க, அவர்களுக்கு தெரிய விடுது. எந்த அளவுக்கு நான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, மரண தருவாயில் இருக்கும் பொழுது அம்மை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஒரு சுப்ஹானல்லாஹ் பார்த்து கொள்வதற்காக யாரை கூட்டு வந்தாங்க, ஹலீஃபாவாக இருக்கக்கூடிய அவங்களுடைய மனைவி அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை என்ன செய்கிறாங்க, கொண்டு வந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய விஷயத்தில் கொண்டு வந்து விடுறாங்க. எந்த அளவுக்கு என்றால், ஜனாசாவுடைய குளிப்பும் என்ன, மௌத்துக்கு பிறகு இவங்க இந்த பெண்மணி தான் குளிப்பாட்டுறாங்கன்னா, இந்த அளவுக்கு இவ்வளவு நெருக்கமாக இருந்தால் இது எதிரிகளை தான் செய்வாங்களா? குறிப்பாக மரண தருவாயில் யார் இருப்பாங்க நெருக்கமாக? உறவில் இருக்கக்கூடியவர்கள், மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் தான் இருப்பாங்க. இப்போ இதிலேயே நமக்கு தெரியும், இதெல்லாம் ஆதாரமாக தெளிவாக பதிவாக இருக்கு. அல் பிதாயா வன் நிஹாயா என்று சொல்லக்கூடிய புத்தகம், அதே மாதிரி மற்ற முஸ்னத் அஹ்மத் மற்ற பதிவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கும். இது ஒரு விஷயம். அதே போன்று உமர் ரலியல்லாஹுடைய விஷயங்கள் பார்க்கும் பொழுது, அவர்களுடைய ஹலீஃபாவாக ஆகும்பொழுது, அமீருல் மூமினாக ஆகும் பொழுதும் என்ன, அவர்களும் தன்னுடைய அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு தனிப்பட்ட ஸ்பெஷல் அவங்க ஆலோசகராக தான் வைத்தார்கள். அவர்களுடைய ஆலோசனை கொண்டுதான் அவங்க முடிவெடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எப்பொழுதுமே என்ன செய்யலை, அவர்களை எந்த ஒரு விஷயத்தையும் சிரமப்படுத்தலை. மாறாக ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்வாங்க, நீங்கள் அப்பப்போ அடிக்கடி வாங்க, சந்திங்க, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய மிக விருப்பமான நீங்கள் பேரனாக இருக்கிறீங்க, நீங்கள் வாங்க, அப்பப்போ எங்களை சந்திங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்படும் என்று சொல்லும் பொழுது ஒரு நாள் வராங்க. வந்து பார்த்தால் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு காத்து கொண்டு இருக்காங்க. ஏதோ ஒரு ஆலோசனை நடந்து கொண்டு இருக்கு. மகன் அப்துல்லா பின் உமர் அவங்க வெளியே காத்து கொண்டு இருக்கிறாங்க. இவங்க வந்து பார்த்தவொடனே அப்துல்லா பின் உமரே வெளியே நிற்கிறாருன்னா ஏதோ பெரிய ஒரு விஷயமாக தான் இருக்கிறோம். இப்போ எங்கே ஒரு வாய்ப்புகள் இருக்கும் என்று கடந்து விடுகின்றார்கள். பிறகு ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு தெரிய வருகின்றது. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு சந்திக்க வந்தார்.
உடனே அமீர் மோமினின் என்ன செய்கிறாங்க, ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு சந்தித்து, அல்லாஹ் அக்பர், நீங்கள் வந்தது எனக்கு தெரியாது, இருந்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு கண்ணியப்படுத்தியிருப்பேன் என்று சொல்லுவோம். இல்லை, இப்னு உமரே அவங்க காத்து கொண்டு இருக்கிறார்னா என்னுடைய நிலை என்ன என்று சொல்லும் பொழுது, அல்லாஹ் அக்பர், ல கராபத்து நபியி அஹப்பு இலைய மின் கராபத்தி. சுப்ஹானல்லாஹ், எந்த அளவுக்கு பதிவு செய்யணும், என்னுடைய உறவை விட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உறவுகள், அவங்களுடைய குடும்பத்தார்கள் தான் எனக்கு மிக விருப்பமானது என்று அவர்கள் பதிவு செய்தது. இது நமக்கு, இந்த விஷயங்கள் நமக்கு சுப்ஹானல்லாஹ் எந்த அளவுக்கு தெரியப்படுது இவங்களுடைய உறவு. இது மட்டுமல்ல, மிக சுருக்கமான நேரம் இருக்குது. எந்த அளவுக்கு என்றால், இவர்களுடைய குறிப்பாக நான் அவங்களுடைய புத்தகம் மட்டும் சொல்லலை, வரலாற்றுடைய புத்தகங்கள், அல் பிதாயா வ நிஹாயா என்று சொல்லக்கூடிய புத்தகம் மிக பிரபலியமான புத்தகம். அந்த புத்தகத்திலும் மற்ற வரலாற்று ஹிஸ்டரியை பதிவு செய்த புத்தகங்களை பார்க்கும் பொழுது இவங்களுடைய வாழ்க்கையில் சஹாபாக்களும் ஆலபேத் என்று சொல்லக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தாருடைய உறவுகள் அல்லாஹ் மிக நெருங்கிய உறவாக இருந்தது. எந்த அளவுக்கென்றால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி, ஒரு மனைவி அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள் உம்மு குல்சும் ரலியல்லாஹு அன்ஹா. உம்மு குல்சும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவியில் ஒருவர். அதே போன்று இவங்களுடைய பிள்ளைகளுடைய பெயர்களை பார்க்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ், அலி ரலியல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தார்கள் அவர்கள் தங்களுடைய குழந்தைகளுடைய பேர் யாராங்க வைப்பாங்க? நாம் வெறுக்கக்கூடியவர்களாம் வைப்போமா? நம்முடைய எதிரிகளுடைய பேரை வைப்போமா? யாராவது வைப்போமா? நாம் யாரை நேசிக்கிறோமோ, நம்முடைய ஒரு சுப்ஹானல்லாஹ் ஒரு ஈமானிய ஒரு உறவு இருக்குமோ அவங்களுடைய பெயரும் அந்த விஷயத்தை நாம் வைப்பதற்காக விரும்புவோம் நம்முடைய குழந்தைகளுக்கு. அப்படிப்பட்ட விஷயத்தில் அலி ரலியல்லாஹுடைய விஷயங்கள் நாம் பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அவங்களுடைய வாழ்க்கையில் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய பெயர் தன்னுடைய மகனுக்கு வைக்கிறாங்க, அபூபக்கர். அதே போன்று ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகனுடைய பெயரில் உமர், அபூபக்கர். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய பேரம் பேத்தியுடைய பெயர்களில் அபூபக்கர் என்று வைக்க. இப்படி அல்லாஹ் அக்பர், ஹுசைன் ரலியல்லாஹுடைய எந்த அளவுக்கு என்றால் வரலாற்று ஹுசைன் ரலியல்லாஹுடைய அவங்களுடைய வாரிசில் கிட்டத்தட்ட 7 அல்லது 8 பெயர்கள் என்ன யாருடைய இருந்ததுன்னா அபூபக்கர் உமர் தான் இருந்தது. இதெல்லாம் எதை குறிக்கின்றது? இவர்களுடன் இருந்த மிக பரஸ்பர உறவும், இவங்களுடைய சுப்ஹானல்லாஹ் ஈமானிய உறவாக இருக்கட்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்கள் என்ற ஒரு நிலையும், சஹாபாக்கள் என்ற ஒரு நிலையும் இவர்களுடைய உள்ளத்தில் கண்ணியத்தை கொண்டு முழுமையாக நிரம்பி இருந்தது. அதே போன்று இவர்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்கப்படுகின்றது, முஹம்மது பின் ஹனஃபியா அலி ரலியல்லாஹுடைய குறிப்பாக அவங்களுடைய மகனாரில் ஹுசைன் ரலியல்லாஹுடைய கசின்ஸில் வருவாங்க. அவங்களுடைய இன்னொரு அலி ரலியல்லாஹுடைய இன்னொரு மனைவி மூலமாக பிறந்த முஹம்மது பின் ஹனஃபியா. இவங்க தன்னுடைய தந்தையிடம் கேட்குறாங்க, யா பச்சி, சிறந்தவர் யார், உங்களுக்கு மத்தியில் யார் சிறந்தவர் என்று கேட்கும் பொழுது அலி ரலியல்லாஹு அவர் கூறுகின்றார்கள் அபூபக்கர். சரி, அடுத்ததையாக யார்? உமர் என்று. அதற்கு பிறகு அவர்கள் பதிவு செய்கிறாங்க, நான் பயந்து விட்டேன், எங்கு நான் அடுத்தது யார் என்று சொல்லி உஸ்மான் என்று சொல்லி விடுவார்களோ என்று நான் மௌனமாகி விட்டேன். ஏன் என்றால் எல்லா சஹாபாக்களிடம் அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹும் இவர்கள் அனைவரும் எல்லா சஹாபாக்களை விட சிறந்தவர்கள் என்று அவர்களுடைய கொள்கையிலும் அவர்களுடைய ஈமானில் இருந்தது. அதனால தான் என்ன செஞ்சாங்க, இந்த விஷயத்தில் அவங்க பதிவு செஞ்சாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபி என்ன செய்கிறாங்க, அவர்களை அந்த விஷயத்தை பதிவு செய்யும் பொழுது யோசிச்சுப்பாங்க. அதே மாதிரி அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாகும் பொழுது ஹலீஃபாவாக நியமனம் செய்வதற்காக கிட்டத்தட்ட ஒரு 6 பேரை விட்டு செல்கிறாங்க, இன்னாரை நீங்கள் செஞ்சுக்கங்கன்னு. அந்த 6 பேரில் அலி ரலியல்லாஹுடைய பெயரும் ஒன்று வருது. யோசிச்சு பாருங்க, அவருடைய ஆட்சி அதிகாரத்தை பறித்திருக்கிறார் என்று அநியாயமாக அவதூறு சுமத்தப்படக்கூடிய நிலையில் இருந்திருந்தா எப்படி தன்னுடைய மௌத்துடைய அந்த கடைசி நேரத்தில் என்ன செய்கிறாங்க, தன்னுடைய மகன் அந்த 6 பேரில் சேர்க்கலை. அப்துல்லா பின் உமரை ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை 6 பேரில் சேர்க்கலை. மாறாக என்ன செஞ்சாங்க, நீங்கள் இந்த 6 பேருடைய விஷயத்தில் ஒரு பொறுப்பாக இருங்க, ஆனால் நீங்கள் ஆட்சியில் உடைய இதில் வரக்கூடாது. அலி ரலியல்லாஹு அவர்களுடைய பெயரை பதிவு செய்கின்றார்கள் என்றால் யோசிச்சு பாருங்க, நீத்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, எந்த அளவுக்கு இவர்களுக்கு மத்தியில் இந்த மஹப்பத்தும் நேசமும் அன்பும் பிரியமும் இருந்தது, ஈமானிய உறவும் அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தார்கள் என்ற விஷயத்தில் எந்த அளவுக்கு இருந்தது. ஆனால் இதெல்லாம் என்ன தவிடுபொடியாக ஆக்கி மக்களுக்கு குறிப்பாக முஸ்லீம்களுக்கு மத்தியில் சஹாபாக்களுடைய விஷயத்தை தவறாக சித்தரித்து அவர்களுக்கு மத்தியில் தவறான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி அவர்களை என்ன
விமர்சனம் செய்யக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்றால் இவங்களுடைய தாக்கம் எப்படி இருக்கு பாருங்க. ஆக இந்த விஷயத்தை நாம் பதிவு செய்ய வேண்டும். இன்னும் நாம் தேட ஆரம்பிக்கும் பொழுது அல்லாஹ் அக்பர், இவர்கள் இருவர்களுடைய விஷயத்தில் மிகவும் மிக நெருக்கமாக இருந்தார்கள். எப்பொழுதுமே ஒருவருக்கொருவர் பகைவராக அவர் பார்த்ததே கிடையாது. ஆக கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, சஹாபாக்கள் அல்லாஹு தஆலாவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, அங்கீகரிக்கப்பட்ட, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சமுதாயம், அல்லாஹ்வால் பொருத்தத்தை பெற்ற அந்த சமுதாயமாக இருக்கின்றார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தார்கள், அவர்களிடம் எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கண்ணியம் இருந்ததோ அதே போன்றுதான் அவர்களுடைய குடும்பத்தாருடைய விஷயத்திலும் கண்ணியமாக நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். எப்பொழுதுமே அவர்களை சிரமப்படுத்துவதோ, அவர்கள் மீது ஏதாவது ஒரு கடுமையான ஒரு சட்டத்தை ஏற்படுத்துவதோ, அநியாயம் செய்வதோ என்பது எதுவுமே செய்யவில்லை. இது முழுக்க இது அவதூறு. இந்த அவதூறுக்கு மறுமை நாளில் அவர்கள் அனைவருமே அதற்கு பதில் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, யார் மீது விமர்சனம் செய்திருக்கிறாங்க? சஹாபாக்களுக்கிலே மத்தியிலே சிறந்தவராக இருக்கக்கூடிய அந்த அபூபக்கர் மற்றும் உமர் ரலியல்லாஹு அன்ஹும், ஒட்டுமொத்த மனிதர்களுக்கு மத்தியிலே சிறந்த ஒரு சமுதாயமாக இருக்கக்கூடிய சஹாபாக்களை விமர்சனம் செய்திருக்கிறாங்க. அவர்களை பற்றியே கடுமையாக பேசியிருக்கின்றார் என்றால், மறுமையில் அவர்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கவில்லை என்றால், உலகத்தில் பாவ மன்னிப்பை தேடிக்கொள்ளவில்லை என்றால், மறுமையில் இதற்குரிய விளைவை மிக கடுமையாக சந்திக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் நம் அனைவர்களும் இந்த மாதிரி கொள்கையில் இருந்தும், இந்த மாதிரி ஒரு விஷயத்திலிருந்து பாதுகாப்பானாக. எந்த அளவுக்கு நாம் சஹாபாக்களை நாம் நேசிக்கின்றோமோ, அவர்களுடைய கண்ணியம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்றதோ, அந்த அளவுக்கு மார்க்கத்துடைய மஹப்பத்தும் மார்க்கத்துடைய பற்றும் நமக்கு இருக்கும். ஏன்னா அவர்கள் தான் நமக்கு முன்மாதிரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு சென்ற ஒரு சமுதாயம் பார்க்கும் பொழுது மிக சிறந்த சமுதாயமாக விட்டு சென்றார்கள். இவர்களை நீங்கள் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆங்காங்கே தெரியப்படுத்தியிருக்கின்றார்கள். அல்லாஹ்வும் தன்னுடைய திருமறையில ஆங்காங்கே அவர்களுடைய ஈமானை அங்கீகரித்திருக்கிறான். இவர்களுடைய ஈமானை போலவே நீங்க ஈமான் கொண்டால் நீங்க நேரான வழியில் இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். ஃபைனாமனு பிமிஸ்லி மா ஆமன்தும் பிஹி ஃபகத் இஹ்தது. இவர்கள் ஈமான் கொண்டது போல அந்த நபர்கள் ஈமான் கொண்டார்கள் என்றால் பிறகு வரக்கூடிய அவர்கள் நேரான வழி. அப்போ அல்லாஹு தஆலா அவருடைய ஈமானை அங்கீகரித்தான் என்றால், அவர்களை பொருந்தி கொண்டான் என்று டைட்டில் கொடுக்கப்பட்டதென்றால், அதற்கு பிறகு நாம் யார் அவர்களுடைய விஷயத்தில் விமர்சனம் செய்வதற்கும், அவர்களுடைய விஷயத்தில் துணிச்சலாக அவர்களை ஏசுவதற்கும் பேசுவதற்கும் அல்லாஹு தஆலாவை நாம் அஞ்சிக் கொள்ள வேண்டும். நம்முடைய ஈமானை நாம் எழுந்துவிடக்கூடாது. சஹாபாக்குடைய கண்ணியம், சஹாபாக்குடைய மதிப்பு, மரியாதை, இது நாம மார்க்கத்துடைய விஷயத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை. ஏனென்றால் மார்க்கம் நம்மிடம் வந்ததே இந்த சஹாபாக்கள் தான் கொண்டு வந்தார்கள். குர்ஆனாக இருக்கட்டும், சஹீஹான ஹதீஸாக இருக்கட்டும், அமானிதமாக உம்மத்திற்கு ஒப்படைத்தது இந்த சமுதாயம்தான். இந்த சமுதாயத்தையே சந்தேகத்துக்குரிய ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒட்டுமொத்த மார்க்கும் சந்தேகக்குரியதாக இருக்கும். இந்த ஒரு விஷயம்தான் கொண்டு வர வேண்டும் என்று மேற்கத்தியவாதிகளாக இருக்கக்கூடிய முஸ்தஷ்ரிகின் என்று சொல்லக்கூடிய ஓரியன்டலிஸ்ட் செய்து கொண்டு இருக்கிறாங்க. மார்க்கத்தை மிக ஆழமாக படிப்பார்கள். முஸ்லீம்கள் அல்ல, ஓரியன்டலிஸ்ட் என்று சொல்லக்கூடிய மேற்கத்தியவாதிகள் ஆராய்ச்சி செய்கின்றோம் என்று என்ன செய்கிறாங்க? மார்க்கத்தை ஆழமாக படிக்கின்றார்கள். படித்து என்ன செய்கிறாங்க? அதிலிருந்து விமர்சனங்களை எடுக்கிறாங்க. விமர்சனங்கள் செய்து முஸ்லீம்களுடைய உள்ளத்தில் இவர்களை பற்றி சந்தேகத்தை ஏற்படுத்தி, இவர்களுடைய பற்றி கண்ணியத்தை குறைத்து, அசலாக இருக்கக்கூடிய குர்ஆன் மற்றும் ஹதீஸில் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சூழ்ச்சிகள் செய்து கொண்டிருக்கிறாங்க. இந்த தாக்கத்தில் நாம் வந்துவிடக்கூடாது. அல்லாஹ் சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் எப்படி நாம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியப்படுத்தினோமோ, அவர்கள் நமக்கு எப்படி சஹாபாக்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று கூறினார்களோ, அவர்களுடைய அந்தஸ்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்பி தந்தார்களோ, அந்த அந்தஸ்தை நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய மனசிலும் அதை பதிவு செய்வோமாக. நம்முடைய வாரிசுகள், நம்முடைய சந்ததிகளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமுதாயம் தன்னுடைய உயிரையும் தியாக அந்த சமுதாயத்துடைய வாழ்க்கை வரலாற்றை படித்து காண்பித்து முன்மாதிரியாக அவர்களையும் நாம் ஆக்குவதற்கான பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தல்வானாக. ஆமீன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்குமுல்லாஹு கைரா.